ஃபுல்லாகவே கொடுக்குறோம். சீலிங்லேருந்து வர மாதிரி கொடுக்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து ஹாட் வாட்டர், ரைட் சைடில் கூல் வாட்டர், ஸ்பவுண்ட் பாயிண்ட் கொடுத்துருக்கோம். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாத்ரூம் வந்து ஒரு கன்சீல் ஃப்ரெஷ் டேங்க் வருது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ் பேஷன் வருது. வாஷ் பேஷன் பார்த்தீங்கன்னா அதே தான். வாஷ் பேஷன் வந்து டைவர்ட்டர் தான். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து டைவர்ட்டர் மாடல் தான் இதுவும். இது வந்து லெஃப்ட் சைடில் ஹாட் வாட்டரும், ரைட் சைடில் கூல் வாட்டர் வாஷ் பேஷன். கீழே பார்த்தீங்கன்னா வந்து பாட்டம் டாப் வந்து லைன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து கன்சீல் வந்து வால் மோட்டரு. அதாவது பார்த்தீங்கன்னா கன்சீல்டு ப்ளஸ் டேங்கில் வால் மோட்டரு. நெக்ஸ்ட்டு வந்து இதில் ஹீட்ரு வருது. இதுதான் அந்த பாத்ரூம் வந்து. இது நம்ம எப்படி பைப் லைன் பண்ணுறது தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு கண்டிப்பாக வந்து வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோவில் மேலும் மேலும் ப்ளம்பிங் சம்பந்தம், பில்லர்ஸ் சம்பந்தமான நெக்ஸ்ட்டு எல்லா வீடியோவும் இதில் வரும். அதனால் வந்து நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் நான் என்ன பண்ணுறேன் நம்ம வந்து இந்த ஷேர் வால் மெத்தடில் எப்படி பைப் லைன்லாம் பண்ணுறது தான் அந்த வீடியோவில் வீடியோலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரேட்டேஷன் தான் ப்ளம்பிங் வந்து பார்த்துப்பீங்க. இது வந்து நம்ம ஷேர் வாலில் எப்படி வந்து ப்ளம்பிங் ஒர்க் பண்ணுறோம் அவங்க வீடியோ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து டைவர்ட் நான் சொன்னது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கலவு போட்டு நல்லா பேக் பண்ணி கரெக்டாக வந்து நம்ம வச்சுருவோம். இதை வந்து பேக் பண்ண கூட இந்த சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த அளவு வந்து நம்ம வந்து கொடுத்துருப்பாங்க. இதான் நம்ம வந்து கரெக்டாக பார்க்கணும். மேக்ஸிமம் மினிமம் அளவு கொடுத்துருப்பாங்க. இந்த பாட்டம் இருக்குது பாருங்கள். இந்த பாட்டத்தில் இருந்து தான் இந்த டைல்ஸில் வந்து ஃபினிஷிங் நடக்கணும். அதுக்கு மீறி வந்தீங்கன்னா நம்ம வந்து அதனுடைய மேலே வந்து ஷோ ஃபிட்டிங்ஸ் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பண்ணவும் முடியாது. அதனால் வந்து இதை வந்து கரெக்டாக மெஷர்மெண்ட்டை பார்த்து செய்யணும். இதில் தான் இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம வந்து ஆசீர்வாத் சிபிஎஸ் பெயிண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டைவர்ட் ஃபுல்லாக சிபிஎஸ் பெயிண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா தெரியும். சீலிங்கில் ஃபுல்லாக போயிட்டு இதில் வந்து நம்ம வந்து லைன் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இதை வந்து பார்த்தீங்கன்னா பால் சீலிங் போட்டு அந்த பைப் லைன் மறைச்சிடுவாங்க. நம்ம அதுக்கப்புறம் வந்து ஸ்டீல் பைப் வந்து ஒரு அடியில் வந்து ரெடி பண்ணி நம்ம வந்து நிப்பிள் போட்டு இறக்கி நம்ம ரெயின் ஷேர் கொடுத்துருவோம். இதான் மாடலு. இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஷேர் வால் இது போட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா டைவர்ட்ரு அதே தான். இது வாஷ் பேஷன் டைவர்ட்டு ஹாட் அண்ட் போட்டு இதுவும் அதே தான். இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த மெயினை வந்து கீழே வந்து அந்த ஃபினிஷிங் லெவலு கரெக்டாக நம்ம பார்க்கணும். இதுக்கு அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா ஹீட்ரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லெஃப்ட் சைடில் ஹாட் வாட்டர், ரைட் சைடில் கூல் வாட்டர் கொடுத்துருக்கோம். எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரைட் சைடு லெஃப்ட் சைடு தான் இந்த கூல் வாட்டர், ஹாட் வாட்டர் எல்லாம் கொடுத்துருக்கோம். அப்படி கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஒரு கரெக்டான ஒரு இதில் கிடைக்கும். அதனால தான் நான் வந்து உங்களுக்கு எப்படி சொல்கிறது ரைட் சைடு தான் வந்து அந்த வாட்டர் எடுத்துருக்கோம். நம்ம பைப்பில் லைன் பாருங்கள். அதே மாதிரி பைப் பின்னக்குள்ளே கரெக்டாக ஸ்டெப்பு பைப் போட்டு தான் கரெக்டாக நம்ம வந்து பார்த்தே தெரியும். ஃபுல்லாகவே எல்லா இடத்துலையுமே வந்து பைப் வந்து பின்னக்குள்ளே ஸ்டெப் வேர் போயிட்டு இருக்கும். இந்த ஹீட் பண்ணி வளைக்கிறதுலாம் இது தயவுசெய்து வளைக்கக்கூடாது. இதெல்லாம் பண்ணணும். இதுக்கும் பாட்டம் டாப்லாம் இதில் எல்லாமே வருது. இது வந்து வெட் அண்ட் ட்ரை பிரித்து அடுத்து வேஸ்ட் லைன் தான் பண்ணணும். எல்லாமே வாட்டர் லைன் ரெடி ஆகிடுச்சு ஃபுல்லாகவே. இது வந்து ஷங்கரு. இது வந்து ஃபுல்லாகவே ஷங்கர்ன்றதுனால வாட்டர் ப்ரூஃப் பண்ணி தான் நம்ம ஒர்க்கு பண்ணுற மாதிரி இருக்குது. இது போல் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து நெக்ஸ்ட்டு வேஸ்ட் லைன் வந்து வீடியோ எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன். இது போல் ப்ளம்பிங் சம்மந்தமான வீடியோ எல்லாத்துக்கும் நம்ம சேனலில் வந்து வீடியோ பிடிச்சதை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோ.